வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் ஆர்எஸ்எஸ் இயக்கம் வருகின்ற விஜயதசமி நன்னாளில் 100 ஆண்டை நிறைவு செய்வதை ஒட்டி அரிய பெரிய மனிதர்கள் எவ்வாறெல்லாம் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை புகழ்ந்து பேசியுள்ளார்கள், அதனை பாராட்டியுள்ளார்கள் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று சுவாமி சித்பவானந்தரை குறித்து பார்க்க இருக்கிறோம். ராமகிருஷ்ண தபோவனத்தை திருப்பராய்த்துறையில், திருச்சிக்கு அருகே திருப்பராய்த்துறையில் அமைத்து அருமையாக செயல்படுத்தி வந்தவர் சுவாமி சித்பவானந்தர். அவர் 1980ஆம் ஆண்டு திருவேடகத்தில் நடைபெற்ற ஆர்எஸ்எஸ் வருடாந்திர பயிற்சி முகாமில் ஆற்றிய உரையை நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். அன்பார்ந்த இளைஞர்களே, நீங்கள் எல்லோரும் பாக்கியம் செய்தவர்கள். இலங்கையில் சீதா பிராட்டியை தேடிச் செல்லும் வரை அனுமனுக்கு அவர் பலம் தெரியாது. அவருக்கு அவரது ஆற்றல் ஜாம்பவானால் நினைவூட்டப்பட்ட பின் அவர் இலங்கையில் மட்டுமல்ல, உலகில் எங்கிருந்தாலும் சீதாதேவியை தேடி அறியும் ஆற்றல் தன்னிடம் உள்ளதை உணர்ந்தார். பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசித்தபடி நமது கோழைத்தனத்தை உதறி அரும்பெரும் செயல்கள் ஆற்ற நாம் அளவற்ற ஆற்றலுடன் எழ வேண்டும். இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் நமது பாரத தேசம்தான் அதிகம் ஆண்டவனின் அருளாசி பெற்ற நாடு. இந்த பாரத தேசத்தின் சிறுவர்களாகிய நீங்கள் உடல் மனோபலத்துடன் அதிக ஆன்மீக பலமும் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். தீரமிக்க நீங்கள் அனைவரும் அரிய செயல்களை புரிய வேண்டும். நாம் அனைவரும் உடலாலும் சிந்தனையாலும் ஒன்றுபட்டிருக்க வேண்டும். நம்மிடம் ஒற்றுமை இருந்தால் நாம் எவ்வளவோ சாதிக்கலாம். மெல்லிய தென்னை நார்களை திரித்து ஒருங்கிணைத்து உருவாக்கும் பெரிய கயிறால் நாம் யானையை கூட கட்டலாம். வீரம் என்றால் என்ன? ஒரு முறை ஒரு குரங்கு கூட்டம் சுவாமி விவேகானந்தரை துரத்தியது. ஒரு நிமிடம் சுவாமி விவேகானந்தர் திரும்பி நின்று அந்த குரங்கு கூட்டத்தை ஒரு பார்வை பார்த்தார். அவ்வளவுதான், அந்த குரங்குகள் ஓடிவிட்டன. அதர்மத்திற்கு எதிரான நாம் ஒருங்கிணைந்து நிற்க வேண்டும். அது தர்மத்துக்கு வழிகாட்டும். அது நமக்கு வலிமையை கொடுக்கும். கடந்த 1 மாத காலமாக பயிற்சி பெற்றுள்ள நீங்கள் வலிமை உங்கள் உள்ளுக்குள் எவ்வளவு உருவாகி வளர்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். ஸ்ரீ ஹனுமானும் இப்படித்தான் தனது ஆற்றலை மறந்திருந்தார். அவரது ஆற்றல் அவருக்கு நினைவுபடுத்தப்பட்ட போது அவர் அதை முறையான வழியில் பயன்படுத்தினார். பாரத தாயின் குழந்தைகளான நாம் நம் பெற்றோரை தொழும் வழக்கத்தை பின்பற்ற வேண்டும். நாம் அனைவரும் வாரம் 2 நாட்களாவது இங்கு கற்ற பயிற்சி மூலம் சமுதாயத்திற்கு பணியாற்ற வேண்டும். என்ன கிடைக்கும் என்பதை மறந்துவிட்டு தன்னலமின்றி நமது சேவையை, கடமையை செய்ய வேண்டும். காலப்போக்கில் நமது சேவையின் பலன் நமக்கு கிடைக்கும். நல்ல பண்பு நலன்களையும் தேசத்தை மேம்படுத்த பணிகள் செய்வதையும் நம்மில் வளர்த்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவர் மீதும் அவரது அருளாசியை பொழியட்டும் என்று அழகிய உரையாற்றினார் சுவாமி சித்பவானந்தர். இந்த அழகிய உரையை அடுத்து சுவாமி சித்பவானந்தரிடம் சில கேள்விகள் கேட்கப்பட்டன. அந்த கேள்விகளுக்கும் அருமையாக கனகச்சிதமாக பதிலளித்தார் சுவாமி சித்பவானந்தர். முதல் கேள்வி, ஆர்எஸ்எஸ் அதாவது சங்கம் பணிகள் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சங்கம் ஆர்எஸ்எஸ் சுவாமி விவேகானந்தரின் கொள்கைகளை பின்பற்றுகிறது என்பதை ஒப்புக்கொள்கிறோம். சுவாமி விவேகானந்தரின் கருத்துப்படி வலிமைதான் வாழ்க்கை, நலிவுதான் இறப்பு. சங்கம் சுவாமி விவேகானந்தரின் கனவுகளை நனவாக்குகிறது. சங்கம் உடல், மனம், அறிவு ஆகிய 3ஐயும் பயிற்றுவித்து நல்ல மனிதர்களை உருவாக்குகிறது. அதனால்தான் முன்னர் ஆர்எஸ்எஸ்க்கு திருப்பராய்த்துறையில் இடம் கொடுத்தோம், இப்பொழுதும் இடம் கொடுத்துள்ளோம். எந்த கணத்திலும் நாங்கள் ஆர்எஸ்எஸ்க்கு உதவ தயாராயிருக்கிறோம். அவரிடம் கேட்கப்பட்ட 2வது கேள்வி, அரசியல் கட்சிகள் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக ஆர்எஸ்எஸ் இந்துக்களை ஒருங்கிணைக்கிறது என பிரச்சாரம் செய்வதால் பல மக்களும்
எங்களுடன் இணக்கமாக பழக அஞ்சுகிறார்கள். இந்த அச்சத்தை எவ்வாறு களைவது? அதற்கு அவர் பதில் சொல்கிறார். அப்படி RSS உடன் இணக்கமாக பழக அஞ்சுபவர்களுக்கு அப்படி அஞ்சாதவர்களான நீங்கள் உதாரணமாக திகழ வேண்டும். RSS குறித்து அஞ்சுவதற்கு எதுவுமே இல்லை. RSS தேச நலனுக்காக வேலை செய்கிறது. அதில் எந்த தவறும் இல்லை. RSS குறித்து அஞ்சுவதற்கு காரணம் அறியாமையே. நீங்கள் அப்படி RSS குறித்து அஞ்சுபவர்களிடம் RSS எப்படி உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றியது என்பதை எடுத்து சொல்ல வேண்டும். அப்படி விளக்கி சொல்வது வெறும் வாய் வார்த்தையாக இல்லாமல் உங்கள் செயல்பாடு மூலம் அது விளக்கப்பட வேண்டும். உங்கள் வாழ்க்கை முறையை பார்த்து மக்கள் கவரப்பட்டு அதே போன்ற வாழ்க்கை வாழ உங்களுடன் இணைவார்கள். இது தேசத்திற்காக நீங்கள் செய்ய வேண்டிய கடமை. நீங்கள் செய்யும் சமூக சேவை நலப்பணிகள் மற்றவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை முறையை எடுத்து காட்டட்டும். RSS இயக்கத்திற்கு எதிரான வரட்டு வாதங்கள் கதிரவனை கண்ட பனி போல் விலகிவிடும். உங்கள் சேவை மற்றவர்களுக்கு உதாரணமாக திகழ வேண்டும். இதில் உங்களுக்கு வரும் இன்னல்களும் இடையூறுகளும் உங்கள் சேவையை சிறப்பாக எடுத்துக்காட்டவே வருகின்றது என்பதை உணருங்கள். அச்சமின்றி தீரத்துடன் தொடர்ந்து பணி செய்யுங்கள். நன்மை ஒரு நாளும் காயப்படாது. ஆதாரங்களே இல்லாத அத்துணை அவதூறுகளும், RSS மீது சொல்லப்படுகின்ற அத்துணை அவதூறுகளும் ஒரு நாள் அழிந்து போகும் என்று அவர் பதிலளித்தார். இந்த இரண்டாம் கேள்விக்கான பதில் மீண்டும் என்னை மெய்சிலிர்க்க வைத்தது. சுவாமி சித்பவானந்தரின் தீர்க்க தரிசனப்படி RSS குறித்த அவதூறுகள் காணாமல் போய் அதன் உன்னத சேவையை மக்கள் புரிந்து கொள்ள துவங்கி இருக்கிறார்கள். இதுபோல் பிற அரும்பெரும் மனிதர்களின் RSS குறித்த கருத்துக்களை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். அவற்றை கேட்பதற்கு நீங்கள் பாரத மணி திருநாடு சேனலை தொடருங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வந்தே மாதரம், வளர்க பாரதம், ஜெய் ஹிந்த்.